அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் யாவசுந்தரம், அவினாசிலேருந்து வரேங்க. நம்ம பொதுவாகவே இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னாலே நம்ம மருந்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். மலைவேம்பாதி தைலம் அப்படின்ட்டு பெரிய பெரிய மருந்துகளாம், ஏன்னா பெரிய கேஸ் அப்படிங்கிறதுனால மருந்துகளை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ மருந்துகளை விட நம்மளோட அப்ரோச்சில் தான் நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சார் இன்றைக்கி நிறைய ஆணித்தரமாக கிட்டத்தட்ட ஒரு 15 நியர்லி ஒரு 20 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்களை கடைபிடிச்சாலே போதும், மருந்தோட ரோல் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இதை நம்ம இம்மீடியட்டாக நாளைக்கே போய் அப்ரோச் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா இதுக்கு நம்மளே முதல்ல தயாராகணும். நம்ம அதுக்கு தனியாக ஒரு ப்ரோட்டோகால் ரெடி பண்ணி நம்மளுக்கு ஒரு டைலாக்கு இதெல்லாம் ரெடி பண்ணணும் நம்ம பேஷண்ட்கிட்ட பேசுகிறதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளை ஒரு லேயம் விற்கிற குரூப்பாக தான் சொசைட்டி பார்த்துட்டு இருக்குது. ஸோ அதுலேருந்து இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக நம்மளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் எல்லோரும் நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லா கேஸையும் நம்ம போட்டு உழப்பிட்டு இருக்கிறதுனால தான் எதுலேருந்துமே வெளியே வர்றதில்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிலவெண்ட்டான கேஸ் நம்மளை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. இப்போ நீடு பார்த்திங்கன்னா, அதாவது எத்தனை இன்ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு. இப்போ முதல்லலாம் பார்த்திங்கன்னா டீ கடை தான் இருக்கும், அங்கே பன்னு பறிக்கி தான் விற்றுட்டு இருப்பான். இப்போ எங்கே பார்த்தாலும் டீ கடை. ஸோ டீ கடை அதிகரிக்கிற மாதிரி நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி சென்டர் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் இப்போ ஒரு திருமணம் அப்படிங்கிறதே ஒரு இரு மனம் கலப்பு அப்படிங்கிற நிலையை மாறி 2 ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா 2 பேருமே சம்பாதிக்கிறோம். அதனால் அவங்களோட அந்த இன்டிமசியெல்லாம் குறைஞ்சி போய் பொறுப்புகள் தான் யாருக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் போகிறதுனால தான் இந்த இன்ஃபர்டிலிட்டி இவ்வளோ அதிகமாக போயிட்டுருக்குது. ஏன்னா பெண்கள் உணர்வு ரீதியாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பொறுப்பு ரீதியாக மாறிட்டாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு. கூடவே பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் அதிகமாகிடுச்சு. அதை ஒரு கூட்டம் பணமாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இடையில ஏதாவது பண்ணணும். ஸோ அதுக்கு சார் ஒரு பெரிய ப்ரோட்டோகால் ரெடி பண்ணியிருக்காரு. அதை நம்ம எல்லோரும் செய்ய செய்ய அந்த ப்ரோட்டோகால் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ சொசைட்டிக்கு ஃபைனலாக ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நம்மளுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட் ரொம்ப கம்மி தான் சொல்லப்போனால். ஆனால் சொசைட்டிக்கு இதனால் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் நம்ம இங்கே வர்றவங்க வந்தவங்க வரப்போகிறவங்க, ஏன்னா இது யூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நம்ம மெனக்கட்டு தம்பி சொன்னார், நான் எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி தான் என்னோடய அப்ரோச் இருக்குது அப்படின்ட்டு, அந்த சட்டையை கழட்டி போட்டு நம்ம ஒரு சித்த வைத்தியன் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இது பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. சார் எப்போவுமே நம்ம கிட்டத்தட்ட 2001 சாரை பார்த்துட்ருக்குறோம். சார் எப்போவுமே ஒரு மோட்டிவேஷன் தான் எல்லாருக்குமே. அதனால் இந்த கிளாஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கு சாருக்கு, டீமுக்கு, மேடத்துக்கு எல்லாருக்கும் நன்றி. இன்னொன்று அப்புறம் நம்ம ஹரிகரன் சார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிறப்பாக ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டவுட்னாலும் சாரை கேட்டால் இம்மிடியேட்டாக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவார். ரீசெண்டாக என்னோடய கிளினிக்கில் ஒர்க் பண்ண இன்னொரு டாக்டரோட மாமாவுக்கு ரீனல் கேல்குலேன்ட்டு சார் ரெஃபர் பண்ணி விட்டோம். 10 டேஸ்க்கு அப்புறம் கல்லெல்லாம் வெளியே வந்துடுச்சு சார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னடா கொடுத்துருக்காருன்னு பார்த்து அதுக்கப்புறம் கேட்டால் சேம் அதே தான் இப்போ சார் சொல்கிறாரு. ஸோ அப்புறம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் கிளினிக் பக்கத்தில் ஒருத்தர் போலீஸ்காரர் வந்திருந்தார். ஒரு விஐபிக்கு எஸ்கார்டாக வந்திருந்தார். சும்மா பேசிகிட்டு இருந்தார். அவருக்கெல்லாம் வெரிகோஸ் இருக்குது அது இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தார். எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் கறந்துட்டு, சார் எங்கள் ஊரில் ஒரு சித்தா டாக்டர் இருக்கார், அவர் இதே மாதிரி தான் சொன்னார். யாரப்பா அந்த சித்தா டாக்டர்னு கேட்டால் ஹரிகரன் ஒருத்தர் இருக்காருங்க, எங்கள் ஃபேமிலியாக அவர்கிட்ட தான் அடைக்கலமாக இருக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சார் மெடிசனை பொறுத்த வரைக்கும், ப்ரிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப, அதாவது சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு சொல்லுவோம், சார் டக்குன்னு சொல்லிடுவார். அந்தளவுக்கு சிறப்பான ப்ராக்டிஸ் சாரோட ப்ராக்டிஸ், மேடமோட ப்ராக்டிஸ் கிருஷ்ணகிரியில். சாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார்.